அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளையின்படி அவர் தனது மனைவி ஹஜர் மற்றும் குழந்தை இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களை நீரில்லாத மக்கா பாலைவனத்தை விட்டார்கள். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி 3364. இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் திரும்பிச் செல்லும் போது ஹாஜரா அம்மையார் கேட்டார்கள், இது அல்லாஹ்வின் கட்டளையா? அவர் ஆம் என்று சொன்னார்கள். அப்போது ஹாஜரா அம்மையார் சொன்னார்கள், அப்படியானால் அல்லாஹ் நம்மை வீணாக்க மாட்டான். பின்னர் தண்ணீர் இல்லாமல் குழந்தை அழ ஆரம்பித்தது. அப்போது ஹாஜரா அம்மையார் சஃபா மற்றும் மர்வா மலைகள் இடையே 7 முறை ஓடினார்கள். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி 3364. அந்த நேரத்தில் அல்லாஹ் சம்சம் நீரை வெளிப்படுத்தினார். இன்று வரை அந்த நீர் மக்காவில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்று ஹஜ் மற்றும் உம்ராவில் சஃபா மர்வா ஓடுவது அந்த நிகழ்வை நினைவு கூர்வதற்காகத்தான்.